என்ன செய்ய போகிறீங்க? இப்போ ஊளி மீன் குழம்பு வைக்கலாம். ஊளி மீன் குழம்பு சூப்பராக எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். நமக்கு நீங்கள் கையில் வேணாலும் அரைச்சிக்கிடலாம், மிக்சியில் அரைச்சி வேணால் பொடியை வச்சுக்கலாம். இந்த பொருளை எடுத்து நான் இப்போ பொடி பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், ஜீரகம் அரை கிலோவுக்கு இந்த அளவில், வெந்தயம், குருமிளகு கொஞ்சம், வரமிளகாய், கொத்தமல்லி, பெருங்காயம் கொஞ்சோண்டு. இதுக்கு தேவையானது மட்டும் எடுங்க. நான் அந்த கட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன் நான். அடுத்து இங்கே பாருங்க, அதுக்கு தேவையான பொருளை பாருங்கள். இப்போ பாருங்க, தேங்காய் வேணும், புளி இந்த அளவில் வேணும், 2 மிளகாய், மாங்காய் வேணுங்க, சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்க, இதை மெயினாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த அளவில் தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூட கொஞ்சமாக எடுக்கலாம். நான் அரை கிலோ தான் எடுக்கிறேன், அதுக்கு அளவாக எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் 1 கிலோ எடுத்தால் எல்லாமே, நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா எல்லாமே டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. நான் அரை கிலோவுக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட அரை கிலோ ஊளி மீனுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, இந்த அளவில் வெங்காயம் கூடயே போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பொருளை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் குழம்புக்கு தனியாக, அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் இது இப்போ பாருங்கள், 1.5 ஸ்பூன். இது பெரிய ஸ்பூனுங்க. பாருங்கள், பெருசாக இருக்குதா? இதுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் நம்ம எடுத்துருக்குறோம். கூடையே போட்டு இந்த மசாலா நமக்கு இது பழைய காலத்து முன்னோர்கள் செய்கிற மாடலில் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணும். அம்மி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா அல்டிமேட்டு குழம்பு. இப்படியே நீங்கள் செய்யுங்க, இந்த முறையிலே நான் செய்யுங்க. நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செய்யுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவீங்க எப்படி ஒன்று சேர்த்து வைக்கலான்னு பார்க்கலாங்க. வாங்க, அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதை அரைச்சாச்சு. மசாலா, தேங்காய், வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், 1 கிலோ எடுத்திங்கன்னா 4 போடுங்க. 2 மிளகாய், இந்த அளவில் மாங்காய், மீன் குழம்புல போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் நான் கூட கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். சரி, இந்த அளவில் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம துண்டுகளை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா
நல்லா அப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒன்றோட இது நல்லா கட்டியாக இருக்கணும் மக்களே. அப்போ நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி, இந்த அளவு தான். நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டிடாதீங்க. அப்படியே வெந்துட்டு வர 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 நான் லைட்டாக 2 காம்பை பிடிச்சிப்படி நம்ம கை வச்சு அலப்பி தான் விடணும். நீங்கள் கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா அது கூலாகி போகும். சரி, இப்போ இது ரெடி ஆகட்டும். பக்கம் வெந்துட்டுருக்குது பாருங்க, ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. லைட்டாக ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாம். சின்ன தாளிப்பு தாளித்து அதில் கொட்டி விட்டிங்கன்னா சூப்பர். அது வேக மக்களே, வாசம் நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். கடுகு, வச்சிருச்சு மக்களே. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிட்டு தாளிப்பை போட்டுக்கலாம். பிடிச்சிக்கிட்டு துணி வச்சு எனக்கு சுடலை மக்களே, எனக்கு சுடலை. இப்படி அலப்பி தான் விடணும் நம்ம. இது வருது, இப்போ நீங்கள் அலப்பி தான் விட்டு இப்படி வைக்கணும். ரெடியாகும். மீன் குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க. நைஸாக சீக்கிரம் வேகிற மீனாக இருந்தாலும் சரி, ஹார்டாக இருக்கிற மீனாக இருந்தாலும் சரி, சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கூட. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ரெடியாச்சு வச்சில இப்போ நமக்கு போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. நல்லா வெந்தாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த செய்முறையில் செஞ்சு ஊளி மீனை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.